அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அகோரி வந்திருக்கிறாரா அமித்ஷாவை நான் வந்து பார்த்தே தீருவேன்னு. இது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள். இந்த கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கிறாரு. இது ஐடிசி கிராண்ட் ஷோலா வாசல்லேருந்து இருக்கக்கூடிய காட்சிகள். நான் அமித்ஷாவை பார்த்து ஏதோ சொல்லியே தீருவேன்னு அடம் பிடிக்கிறாரா இந்த அகோரி. முக்கியமான செய்தி சொல்லணும். என்ன செய்தினா, அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப் டாரிஃப் வார் அறிவிச்சிருக்காரு. அது இந்தியாவுக்கு சாதகமோ பாதகமோ? ஆனா ட்ரம்ப் சைனாவை எதிர்த்து உறுதி. அவரு சைனாக்கு அகேன்ஸ்டா இருக்காரு. அப்ப சைனா பகைச்சுக்கிட்டோம்னா அது பேரழிவுதான் உலகத்துக்கு. அப்போ இந்தியா எங்க ஸ்டாண்ட்ல நிக்கணும்? இந்தியா சைனாவோட நிக்கணுமா, அமெரிக்காவோட நிக்கணுமா? இது மிகப்பெரிய கேள்வி இல்லையா? இந்தியா அமெரிக்காவோட நின்னா சைனா ஸ்ரீலங்கால அம்பன் தோட்ட துறைமுகம் இருக்கு. அந்த அம்பன் தோட்ட துறைமுகம் சைனாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அது டைரக்டா தமிழ்நாடு அட்டாக் பண்ணும். சைனாவை நம்ம பகைச்சுக்கிட்டோம்னா அவங்களோட வார்ஷிப்பை ஸ்ரீலங்காவில் இருக்கிற அம்மன் தோட்டல வந்து நிறுத்தும். மிகப்பெரிய ப்ராப்ளம். நாம இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? அரசியல் மாற்றம் தேவை. எல்லாருக்குமே தேவை இல்லை. கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அடிமை வேலை செய்யறாங்க. சாத்தானோட ஆட்சியில் கிடக்கூடாது. சிவசிவாயாராய் ஒருவனோட போரு சாத்தான எதிர்த்துதான். ஐயா, நான் அமித்ஷாவை பார்க்க இல்ல, நான் அதை செஞ்சே தீரணும். உட்காந்துக்கிறேன்.